வேதம் என்ற சொல்லுக்கு அறிவு நூல் என்பது பொருள். சர்வ உலகத்தின் லட்சணம், ஜீவன்களின் உறவு லட்சணம் ஆகியவற்றின் உற்பத்தி, லயம், மோட்ச லட்சணம், பரலட்சணம், யோக முறை, ஞான முறை முதலியன எல்லாம் அறிவிக்கும் ஆற்றலுடையது வேதம். அது ஆதி நூல், ஆரணம், எழுதா கிளவி, அத்தியாயம், அந்தணர் வாக்கு, ஒத்து, சாகை, ஸ்ருதி, நிகமம், மறை, முதல் நூல் என பல பெயர்கள் கொண்டு விளங்குகிறது. தொடரும் சொற்றொடர் ஆதிநூல் என்பதாகும். எல்லா நூல்களுக்கும் ஆதியாய் இருத்தலின் இஃது ஆதிநூல் என கூறப்பட்டது. ஆரணம் என்றால் அருண மண்டலத்துள் விளங்கும் சிவசூரிய சம்பந்த துதிகளும் ஆரண்ய முனிவர் செய்த துதிகளும் அடங்கியது. எழுதா கிளவி என்பது எழுதமையா பொருளோடு எழுதாமல் பரம்பரையாக ஒருவருக்கொருவர் சொல்லி வந்ததாகும். அத்தியாயம் என்பது விளக்கும் பொருளை விளக்கி உரைக்கும் கூறுபாடு ஆகும். அந்தணர் வாக்கு என்பது அருளாளருடைய வாக்கிலிருந்து வெளிப்படுவது. ஓத்து என்றால் ஓதப்படுவது. சாக்கை என்பது பல பிரிவுகளை உடையது. ஸ்ருதி என்பது கேள்விக்கு உரிமைப்பட்டு இருப்பது. நிகமம் என்பது நிலைபேறாய் இருப்பது. மறை என்பது எல்லா பொருள்களையும் தனக்குள் மறைத்து வைத்திருப்பது. முதல் நூல் என்பது ஆன்மாக்களுக்கு முன்னர் இகபர சுகங்களை கொடுத்து பின்னர் பிறப்பு இறப்பு துயர்களை போக்க வல்ல சாத்திரங்கள் எல்லாவற்றுக்கும் முதன்மையானதாகும்.